வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி நெட்வொர்க்லேருந்து புதுசாக ஒரு சேனலை லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜி நெட்வொர்க்லேருந்து ZEE Plex அப்படிங்கிற ஒரு சேனலை லான்ச் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 2 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா பல்வேறு DTHல எடுத்திருக்காங்க, டெஸ்டிங் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சன் டைரக்டை தவிர மிச்சம் எல்லா DTHலையும் எடுத்துட்டாங்க. வீடியோகான், டாடா ஸ்கை, ஏர்டெல், டிஷ் டிவி, ஸோ இது எல்லாத்துலேயும் எடுத்துட்டாங்க. ஸோ ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 இமேஜை அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ப்ரீமியர். ஸோ இந்த சேனலை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சேனல் மல்டிபிள் லாங்குவேஜில் நமக்கு ஒர்க் ஆகும். அதாவது 4 லாங்குவேஜில் கொடுத்துருக்குறாங்க: தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா. இங்கிலீஷ் இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு தமிழ் மூவி ப்ரீமியரில் வரும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த சேனலை தமிழில் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா எந்த மூவி ப்ரீமியர் லாங்குவேஜில் போகிறாங்களோ அந்த லாங்குவேஜில் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, ஓடிடி ஆப்பு. ஸோ அமேசான் ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ ஜி5, ஸோ இது போல் ஓடிடி தளங்கள் போலவே இந்த சேனலும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ப்ரீமியர் மூவி, அதாவது ப்ரீமியர் மூவி மட்டும் இந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். தேட்டரில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி டெய்லி 8 ஷோ போடுறாங்க. மிட் நைட்டு 12 மணிலேருந்து ஸோ கடைசியாக நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 ஷோ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக விஜய் சேதுபதி ஒரு தமிழ் மூவி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இதுலேயே போட்டிருக்கிறாங்க. டிக்கெட் தொகை பார்த்தீங்க அப்படின்னா 199 ரூபா பெர் ஐடி பெர் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கேட்கலாம், நம்ம பேலன்ஸ் இருந்தாவே போதுமா அப்படின்னு, டெய்லி பெர் ரேட்டில் போகுமா அப்படின்னு. கண்டிப்பாக போகாது. இது மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 199 ரூபா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேனலே நமக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம 200 ரூபா, அதாவது 199 ரூபா அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டும்தான் மூவி பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம எந்தெந்த டிடிஎச்சில் இப்போ டெஸ்டிங் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏர்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிலையும் இருக்குது, நார்மல்லையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 499 எல்சிஎன் நம்பர், சேனல் நம்பர். ஹெச்டி பார்த்தீங்கன்னா 500, இந்த சேனல் நம்பரே டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. அடுத்து 269, 270. ஸோ பல்வேறு எல்சிஎன், ஒரு 4-5 எல்சிஎனில் ஒரே காப்பி மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜி மீடியா காப்பிரைட்டட் ஒரு மூவி டெஸ்டிங் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் கூட பார்க்கலாம். 279 இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்கு, டெம்பரரியாக டெஸ்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஹிந்தி டப்புடு மூவியை ஒரு தமிழ் லாங்குவேஜில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அதவே ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அக்டோபர் 2 அன்னைக்கு தான் அஃபிஷியலாக எல்லா டிடிஎச்லையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் குறிப்பாக சன் டைரக்டில் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வரும், கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால அக்டோபர் 2 அன்னைக்கு இந்த மூவியை ஸ்ட்ரைட்டாக ஓடிடி தளங்கள் மாதிரியே இவங்க வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் மொத்தமாக 199 ரூபா பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேனலே ஆக்டிவேட் ஆகும். இப்போதைக்கு டெஸ்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து டாடா ஸ்கையில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி சேனல் 254, ஹெச்டி சேனல் பார்த்தோம் அப்படின்னா 255. அடுத்து வீடியோகான், டிஷ் டிவி, அதுலேயும் எல்சிஎன் நம்பர் எல்லாமே ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த சேனலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த சேனல் இருக்க தான் தெரியும் எவ்வளோ மூவி எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஜி காப்பிரைட்டட் மூவி டக்குன்னு எடுத்துருவாங்க. அதர் காப்பிரைட்டட் மூவியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இருக்க தான் இந்த சேனலில் எப்படி மூவி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, ரேட்டெல்லாம் குறைப்பாங்களா இல்லை இதுதானா அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு அக்டோபர் 2 அன்னைக்கு தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.